இது வந்து டாக்டர் அப்துல் கலாம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை இருக்கும் பொழுது அவருடைய தூண்டுதல் தான் இதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ எங்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய லைஃப் ஸ்டோரி அவருக்கு வந்து கேள்விப்பட்டோன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவருடைய லைஃப் விட என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப யங்ஹுட் வந்து ரொம்ப சேலஞ்சஸ்லாம் இருந்தது. படிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேண்டிய சூழ்நிலை. அதனால அவர் வந்து சில்ட்ரன்ஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கும். அதாவது ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததனுடைய காரணம் தெரிஞ்சாவே எல்லா சில்ட்ரன்ஸுமே நம்மளும் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த மாதிரி வந்து புக் எழுது. ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் நடந்ததாமே உங்களுக்கு வந்து ஓகே நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்ததுக்கு என்ன இன்சிடென்ட் அது? ஒன்று வந்து நான் 8வது படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மலேசியாவில் வந்தோம். என்னோட தங்கை வந்து நிமோனியானால ரொம்ப சஃபர் ஆகி எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் அவர் இறந்துட்டாங்க. அது எனக்கு ஒரு பாதிப்பு நம்ம கிராமத்துலன்னு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ எனக்கே ஒரு கை அடிபட்டு வைத்தியம் இல்லை, டாக்டர் இல்லை, நேட்டிவ் லீஃப்லாம் போட்டு கட்டி ஸ்ட்ரகிள் ஆகி அந்த 5 நாள் கழித்து எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஆச்சு. அன்றைக்கி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பக்கத்தில் இல்லை. நாங்கள் 15 கிலோமீட்டர் போய் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து எடுத்தோம். அந்த வழி போனதை பார்க்கும் பொழுது இந்த கிராமத்துக்கு தேவையான மருத்துவர் ஆகணும். நான் வந்து அதுக்காக அன்றைக்கி 8வது 9வது டெசிஷன் எடுத்தது தான். இந்த புக்கு ஏன் எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறதுல எனக்கு முக்கிய கடமையை நான் கருதுகிறேன். எங்கள் ஆல் இண்டியா அசோசியேஷன் டெல்லியில் நடந்தது. அந்த இதில் அப்போ பிரசிடெண்டாக இருந்தவர் கே சேகர் என்ன பண்ணார், எக்ஸ்ட்ராடினரி சர்ஜன்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள்னு ஒரு புக்கை வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் ஒரு ஃபியூ சர்ஜன்ஸினுடைய பயோகிராஃபி அதில் ஆட் பண்ணியிருந்தார். அதில் என்னோடய பயோகிராஃபியும் வந்தது. ஒரு ஷார்ட் தான். அவங்க எல்லோரும் 70 வயசுக்கு மேலே, நான் ஒருத்தவங்க 50 வயசாக இருந்தப்போ அந்த புத்தகத்தில் அந்த ஃபியூ பேஜஸை படிச்சுட்டு மறுநாள் அந்த கான்ஃபரன்ஸ் எங்கே போனாலுமே எங்கள் மருத்துவர்களே எனக்கு ஷேக்கன் கொடுத்து கங்க்ராட்ஸ் பண்ணலைப்பாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்கள் பேக்ரவுண்டு தான். அடுத்தது மட்டும் இல்லை, மறுபடியும் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் நாங்கள் சொல்லி கேட்கலன்னா ஆனால் பண்ணா இருந்தாலும் உங்கள் அந்த புக்கை கொடுத்து அந்த 4 பக்கத்தை படிச்சுட்டு வந்து நீ பாருங்கன்னு சொல்லுவோம். அந்த குழந்தைங்களை வந்து அப்படியே தயங்கிருப்பாங்க. இப்படியும் ஒரு டாக்டர் படிச்சிருக்காரா, அங்கிள் ரொம்ப பண்ணியிருக்காரு. அப்போ பயோகிராஃபி டீட்டெயில் எழுதுன என்னென்னு ஒரு தோணும். ஆனால் எனக்கு எந்த புத்தகத்தையும் எழுதுனது தெரியாது. என்னுடைய மாஸ்டர் சொல்லிமனா பாருங்க, எனக்கு எல்லாமே சர்ஜரினாலேயே மற்றது எனக்கு தெரியாததுனால எப்படி எழுதுனதே தெரியாமல் பல நாட்கள் இருந்தது. அப்போ தான் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் எனக்கு புத்தகத்தை பற்றி சொல்ல, அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு நேஷ்னல் பீஸ்ராய் அவார்டு வந்திருந்தது. அப்போது டாக்டர் கலாம் அவருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டோன்னே ரொம்ப சாதனை பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கார்த்திக் சொன்னார், அவர் சாதனை முக்கியம் இல்லைங்க, அவருடைய பேக்ரவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, உங்கள் மாதிரி பேக்ரவுண்டுன்னு சொல்ல அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்து உடனே எனக்கு வந்து அழைப்பு வந்தது. நானும் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களும் ராஷ்டிரபதி போனோம். அன்று 1 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்தப்போ தான் அவர் வந்து கடைசியில் என்ன சொன்னார், பழனிவேலு உன்னோட பயோகிராஃபி என்னதை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது, நீ எழுதுனீங்கன்னா அது சில்ட்ரன்ஸுக்கு நான் கொண்டு போவேனே, நீங்கள் எழுதுங்கன்னாரு. சார் ஐ எம் ஒன்லி 50 இயர்ஸ், இப்போ போய் பயோகிராஃபின்னு சொல்கிறேன். இல்லை, வயசு முக்கியம் இல்லை, அது உங்களுடைய லைஃபு, ஆல்ரெடி நீங்கள் நல்லா பண்ணினதையும் எடுத்துகிட்டு போகிறது எனக்கு போது எழுதினார். ஆனால் டைம் இல்லை, அதனால நான் எப்போவுமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் 6:30 மணிலேருந்து ஆரம்பித்தா நைட் 10-10:30 மணி வரைக்கும் போகும், டைம் இல்லை. டீச்சிங் வெளிநாடு போகிறது. அப்போ தான் எனக்கு இந்த கோவிட்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. நானும் 5-6-7 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதினேன், எனக்கு டைம் இல்லாதனால. இப்பொழுது முடிஞ்சது. இந்த புத்தகத்தில் எனக்கு கலாம் டாக்டர் சொன்னது பயன்படணும். ஒரு 2 வாரம் சொன்னார், பழனியில் நீ எத்தனை இன்னோவேஷன் பண்ணினாலும் அது பழனியில் இல்லை. காரணம் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஏர்லியாக கேன்சர் வந்தால் தான் உங்கள் டெக்னிக் வேலை செய்யும். அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள், சில்ட்ரன்ஸுக்கு பேசுங்க, அப்போ அது வந்து உங்களோட பர்பஸ் லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த வகையில் தான் வந்து புத்தகம் எழுதணும்னு எனக்கு நானும் ஒத்துக்கிட்டு எழுதினேன்.